வணக்கம். என் பேர் கோவிந்தராஜுங்க. ஒவ்வொரு நிலையிலையும் பார்த்ததுன்னா, கடந்த 50 வருஷ காலத்தில் திமுக அப்படிங்கிற ஒரு கட்சி ஆட்சி பண்ணிட்டு இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் ஏடிஎம்கே ஆட்சி பண்ணுறாங்க. ஒவ்வொரு நிலையிலையும் பார்த்தீங்கன்னா, இந்த 50 வருஷம் 60 வருஷ காலத்தில் என்ன பண்ணாங்கன்னு கேட்டதுன்னா, அதை பண்ணேன், இதை பண்ணேன், இவ்வளோ வளர்ச்சி கொண்டு வந்தேன், மற்ற மாநிலத்தில் ஒன்றாம் நம்பராக இருக்கிறேன், 2ஆம் நம்பராக இருக்கிறவங்கெல்லாம் வரிசையாக சொல்லிட்டு இருக்கிறாங்க. உண்மைதான், இல்லைன்னு சொல்லல. இப்போ எப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒருத்தர் கூப்பிட்டதுக்கு முன்னால் நீ இப்போ எப்படிப்பா இருந்த அப்படின்னு கேட்டால் நான் லட்சாதிபதியாக இருந்தேன். இப்போ என்னமா இருக்கிறேன்னு கேட்டால் நான் லட்சாதிபதியாக இருக்கிறேன். இதுக்கு முன்னால் எப்படியா இருக்கீங்கன்னு கேட்டால் கோடீஸ்வரனாக இருந்தேன் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்கிறது இருக்குது. இது கரெக்டாக 50 வருஷம் நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற செல்வங்கள் வேறு எந்த மாநிலத்திலையும் கிடையாது, எந்த ஒரு நாட்டிலையும் இல்லாத அளவுக்கு நம்மகிட்ட எல்லா வளமும் இருக்குது. அதே மாதிரி மக்கள் அவ்வளோ அறிவுபூர்வமான மக்கள். நம்மகிட்ட இல்லாத திறமை எதுவும் இல்லை. இதை வச்சு பார்க்கையில் 50 வருஷத்தில் நம்ம சிங்கப்பூர், மலேசியா அளவுக்கு நம்ம வளர்ச்சி அடைந்த நாடாக இருக்க வேண்டிய இது இருக்கிறோம். இவங்க வந்ததுனாலேயும் இவங்கெல்லாம் இருக்கிறதுனாலே இப்போ இந்த அளவுக்கு போயிட்டு இருக்குது. 50 வருஷத்தில் என்ன பண்ணான்னு கேட்டதுன்னா, பண்ணினாங்க, இல்லைனால நான் சொல்ல மாட்டேன். என்ன பண்ணாங்க? ஒரு 100 கோடி ரூபாய்க்கு ஒரு திட்டங்கள் அறிவிச்சதுன்னா, அதில் அவங்களுக்கு என்ன 40 போக 60% பண்ணினாங்க. அந்த 60% இந்த அளவுக்கு ஒரு பொருளாதார வளர்ச்சி இருக்குதுன்னா, 100% பண்ணியிருந்ததுன்னா நம்மளோட மாநிலம் எந்த அளவுக்கு ஆயிருக்கும் அப்படிங்கிறது நீங்களே கொஞ்சம் சிந்திச்சு பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா, ஸ்டாலின் சார் இருக்காரு, எடப்பாடி சார் இருக்காரு. நான் அல்லது நீ, அதாவது கலைஞர் காலத்திலையும் சரி, எம்ஜிஆர் காலத்திலையும் சரி, ஒன்று நீ ராஜாவாக இரு, இல்லைன்னா நான் ராஜாவாக இருக்கிறேன் அப்படிங்கிற சித்தாந்தத்தில் தான் தமிழ்நாட்டில் ஒரு அரசியல் வாழ்க்கையே கொண்டு வந்திருக்காங்க. மற்றபடி காங்கிரஸுக்கு அப்புறம் இந்த திமுக ஆட்சி, திராவிட கழக ஆட்சி தான் நடந்துட்டு இருக்கு. அவங்க ஒன்று ஏடிஎம்கே இல்லாட்டி டிஎம்கே. இதுக்கு இடையில யார் வந்தாலும் ஏதோ ஒரு காரணத்தினால அவங்கள ஒன்றும் இல்லாமல் பண்ணுறது தான் வழக்கம். இது உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும். விஜயகாந்த் ஆகட்டும், வைகோ ஆகட்டும், எத்தனையோ பேர் வெளியே பிரிஞ்சு அவங்கெல்லாம் என்ன ஆனாங்கிறது அது சொல்ல தேவையில்லை. அது எல்லாத்துக்கும் தெரிஞ்ச விஷயமா இருக்குது. இந்த மாதிரி நிலைமையில புதுசாக யாராச்சும் வரமாட்டாங்களான்னு சொல்லி ஒவ்வொருத்தரும் ஏங்குறோம். இங்கே தேசிய கட்சி வந்தது, அதுவும் எடுபடல. அது ஏதோ ஒன்று பண்ணி எல்லாம் கூட்டணி போட்டு அது இது பண்ணிடுறாங்க. ஏங்கிறப்போ என்ன நடக்குது நம்ம ஊரில்? அதாவது ஏடிஎம்கே இருக்காங்க, டிஎம்கே இருக்கிறாங்க. அவங்க இவங்களை பற்றி இத்தனை லட்சம் கோடி ஊழல் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி யார் சொல்கிறாங்க? டிஎம்கேக்காரர் ஏடிஎம்கேக்காரர் சொல்கிறாங்க. அவரு இவரை சொல்கிறாரு. கோர்ட்டுக்கும் போகுது பிரச்சனை. அதில் தண்டிக்கவும் படுறாங்க. நீதிமன்றத்தால் தண்டிக்கவும் படுறாங்க. தண்டிக்கப்பட்டு ஜெயிலுக்கும் போயிட்டு மறுபடியும் மாறு தட்டிட்டு நான் நல்லவன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம முன்னால் நிற்கிறாங்க. நின்று ஓட்டும் கேட்குறாங்க. என்னங்க நியாயம் இது? நம்ம என்ன பைத்தியார இவங்களா? நம் மக்கள், தமிழ்நாட்டு மக்கள் என்ன கூமட்டைகளா? எனக்கு ஒன்றுமே புரிய மாட்டேங்குது. பார்த்தீங்கன்னா, செந்தில் பாலாஜின்னு ஒருத்தர் இருக்காரு. அவர் தண்டனை கொடுக்குறாங்க, உள்ளே போகிறாரு, வெளியே வர்றாரு. இப்படி நம்ம முன்னாள் முதல்வர்கள் எல்லாமே உள்ளே போயிருக்காங்க, வந்திருக்காங்க. மறுபடியும் நம்மக்கிட்ட ஓட்டு கேட்டு முன்னால் நான் நல்லாவே அதை பண்ணுறேன், இதை பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி வர்றாங்க. எதை பண்ணுறாங்க? என்ன பண்ண போகிறாங்க? என்ன பஸ்ஸுக்கு மாதமான 1000 ரூபா கொடுத்ததா? 1000 ரூபா கொடுத்ததுன்னு அவங்க அப்பா வீட்டிலேருந்து கொண்டு கொடுத்தாங்களா? இதெல்லாம் கிடையாது. எங்கேருந்து? நம்ம பணம். நம்ம பணத்தை எடுத்து கொடுக்குற இவங்க என்ன தேவையில்லை. ஆக்கப்பூர்வமான செயல்கள் பண்ணி, இத்தனை தொழில் பண்ணி கொடு, இத்தனை இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு கொடு அப்படின்னு செஞ்சு கொடுக்காம, மாதம் 1000 ரூபா கொடுக்குறேன், மாதம் 2000 ரூபா கொடுக்குறேன், மாதம் 10,000 ரூபா கொடுக்குறேன், அதை பண்ணுறது சொல்லிட்டு ஒவ்வொருத்தரும் இது அடித்து நம்மளை எல்லாம் கேள்விக்குறியாகி வச்சிருக்கிறாங்க. இந்த மாதிரி நிலைமை இருக்கையில் மீண்டும் 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 இவங்களே வந்தாங்கன்னா என்ன ஆகும்? கொஞ்சம் நினச்சி பாருங்கள். இதுக்கெல்லாம் ஆபத்துமானதாக நம்ம விஜய் சார் வந்திருக்காரு. நல்லது பண்ணுறேன்னு சொல்லியிருக்காங்க. ஒரு விஷயம் மட்டும் கண்டிப்பாக தெரிஞ்சுக்குங்க, நல்லா சொல்கிற தெரிஞ்சுக்குங்க. யாராவது ஒருத்தர், எடப்பாடி சார் ஆகட்டும், ஸ்டாலின் சார் ஆகட்டும், வேற எந்த கட்சிக்காராகட்டும், நான் லஞ்சம் வாங்க மாட்டேன் என்ற ஆட்சியில் ஊழல் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லி யாராவது ஒருத்தர் சொல்றாங்களா? 2 பேர்த்துல சொல்லுங்க, நீங்களே சொல்லுங்க.
ஊழல் பண்ண மாட்டேன், நான் லஞ்சம் வாங்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி அவங்க 2 பேரும் சொல்கிறாங்களா? இல்லை. அவரை பற்றி இவர் சொல்கிறதுமே, இவரை பற்றி அவர் சொல்கிறது தான் வந்து போயிட்டு ஒழிஞ்சு, மற்றபடி வந்து எதுவுமே வந்து ஊழல் பண்ண மாட்டேன், லஞ்சம் பண்ண மாட்டேன், அது பண்ண மாட்டேன், இந்த மாதிரி ஆக்கப்பூர்வமான செயல்பாடுகள் அடுத்தது பண்ண போகிறேன், மெட்ராஸில் மழைநீர் வருது அதுக்கு ஆக்கப்பூர்வமான செயல்கள் பண்ண போகிறேன், இத்தனை பேர் வேலை இல்லாமல் இருக்கிறேன், இதுக்கெல்லாம் இப்படி பண்ண போகிறேன்னு சொல்லி யாராச்சும் ஒருத்தர் சொல்கிறாங்களா? கிடையாது. மக்களை திசை திருப்பும் வேலை என்னமோ அதைத்தான் பண்ணிட்டு இருக்கிறாங்க. மக்களே, மீண்டும் மீண்டும் சொல்கிறேன், தயவு செஞ்சு சொல்கிறேன், எனக்காக வேண்டாம், நான் சொல்கிறதுக்காக வேண்டாம், என்ன விசில் சின்னத்துக்கு வந்து ஓட்டு போடுங்கன்னு நான் சொல்கிறதுக்காக நீங்கள் சொல்ல சிந்திச்சு பாருங்க என்ன நடக்குது. இன்னும் நம்ம வந்து பைத்தியத்தனமாக இருக்க வேண்டாம். என்ன தமிழ்நாடு குட்டிச்சவராக போயிடும். பூரா இங்கே இருக்கிற தொழில் திருப்பூரில் வந்து ஒரு காலத்தில் வந்து ஓஹோன்னு இருந்தது, பல்லடா ஓஹோன்னு இருந்தது. இப்போ பூரா வந்து வடக்கு போயிட்டாங்க, குஜராத்துக்கு போயிடுச்சு. வேறு எத்தனை பேர் வேலை இல்லாமல் இருக்காங்க தெரியுமா? வெளிநாட்டுக்காரன் வந்து வெளியூருக்காரன் வந்து இந்திக்காரன் பூரா வந்து இங்கே வந்து எத்தனையோ பேர் வந்து வாழ்ந்துட்டு இருந்தான். இப்போ அவனும் வந்து அங்கேயே அந்த வேலையை செஞ்சுட்டு பாதியில் வந்து அவன் போயிட்டான். அதனால் வந்து ஒரு புதிய ஒரு ஆட்சியை வந்து நம்ம பார்த்தா தான் வந்து நல்லபடியாக வந்து நம்ம தமிழகம் முன்னேறும், நம்மளும் முன்னேறுவோம், நல்லா இருப்போம். அதனால் வந்து தயவு செஞ்சு சொல்கிறேன், விசில் சின்னத்துக்கு ஓட்டு போட்டு உங்கள் மேலான ஆதரவை வந்து தெரிவிக்கணும்னு சொல்லிட்டு உங்கள்கிட்ட வந்து பணிவுடன் மன்றாடி கேட்டுக்கிறேன். நன்றி, வணக்கம்.